நமச்சிவாய. வணக்கம் சாமி. ஆமா, நீ மலையம்மா தானே? ஆமா. மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாயா? காரணமா தான் வந்திருக்க. இந்த பொண்ணுக்கு எத்தனை நாளா சித்தங்கலகி இருக்கு? மகேஷ் சொன்னார் சாமி உங்களை பாருங்கன்னு. அப்படியா? மகேஷ் அனுப்பலம்மா. மகேஷ் வழியா நீங்க எல்லாரும் இங்க வந்து சேரணுங்கிறது இயற்கை. இயற்கையின் விதிப்படி தான் நாம் எல்லோரும் இயங்குகிறோம். ஆச்சரியமா இருக்கு சாமி. ஏம்மா? நீங்க கடவுளை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இயற்கை தாமா கடவுள், கடவுள் தாமா இயற்கை, எல்லாமே சிவம் தான். இந்த குழந்தையோட சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது? சாமி, இவ என் சித்தப்பா பொண்ணு, பேர் சுமதி. என்னோட சித்தப்பா ரொம்ப பணக்காரரு. ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த ஆள் ஒரு ஃப்ராடுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். ஆனா சித்தப்பா கேட்கவே இல்லை. கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து பொண்ணோட அம்மா கிட்ட கூட சொல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரியே அந்த பையன் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு ஓடிட்டான். பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். பணமும் போய் எல்லாம் போனதுனால இந்த பொண்ணு இப்படி மனசளவுல பாதிக்கப்பட்டுட்டா. சாமி, இந்த பொண்ணை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். இயற்கையோட சமநிலையை மனிதன் தான் பாதிக்கிறான். சக மனிதனுடைய சமநிலையையும் மனிதன் தான் பாதிக்கிறான். இந்த பொண்ணோட பாதிப்புக்கு எங்கிட்ட ஓரளவுக்கு சிகிச்சை இருக்கு. என்னோட சிகிச்சைக்கு பிறகு மகேஷ் முழுமையா குணப்படுத்துவான். மகேஷ் ரொம்ப கெட்டிக்காரன். இந்த பொண்ணுக்கு சரியாயிடும். ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா. எடுத்துக்கிட்டு வா. ஆகட்டும் சாமி. வாங்க போலாம். ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா.
கண்ணன் சார், கண்ணன் சார், கண்ணன் சார். சார் நீங்களா? என்ன பண்றீங்க இங்க? கண்ணன் சார் வர சொல்லியிருந்தாரு, அவரை காணோம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்ணன் சார் வர சொல்லியிருந்தாரா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், அவர் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு என்கிட்ட சொன்னாரு. உங்ககிட்ட சொல்லியா? சொல்லலையே. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்? வாலி பாலி கிளினிக் போயிருக்காரு சார். ஓ, நான் அங்கேயே போய் அவரை பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் சுமதி. ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். சுமதி, இப்ப நீங்க அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறீங்க. ரிலாக்ஸ் சுமதி, ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். சுமதி, சுமதி, நான் பேசுறது கேக்குதா? உங்க வீட்ல நடந்த மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்ப நீ உன்னோட கடந்த காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க, போயிட்டே இருக்க. ஓகே சுமதி, இப்போ உனக்கு 5 வயசு. சுமதி, சுமதி, இப்போ உனக்கு 5 வயசு. 5 வயசுல உனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? 5 வயசுல முதல்ல எங்க அப்பா ஒரு 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. பிங்க் கலர், ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஹார்ன் அடிச்சா கிளி மாதிரி சத்தம் வரும். அதை ஓட்டும் போது ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன். பெரிய காயமாயிடுச்சு. எங்க அப்பா ரொம்ப அழுதுட்டாரு. அந்த தழும்பு கூட இன்னும் இருக்கு. வெரி குட் சுமதி. இப்போ உனக்கு 8 வயசு. இந்த 8 வயசுல நடந்த சம்பவங்கள் உனக்கு ஞாபகத்துல இருக்கும். நான் முதல்ல எங்க அம்மா கூட பாட்டி வீட்டுக்கு போனேன். எங்க பாட்டி எனக்கு பட்டு பாவாடை வாங்கி கொடுத்தாங்க, பச்சை கலர் பார்டர் வச்சது. அங்க கோயில் திருவிழால ராட்டினத்துல சுத்தினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பார் சுமதி, இப்போ நீ உன் 14 வயசுக்கு போயிட்ட. இந்த வயசுல நடந்த சம்பவங்கள் ஏதாவது? 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். எல்லாரும் என்னை பாராட்டினாங்க. எங்க அப்பா எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு. ஓகே, வெரி குட் சுமதி. இப்போ உனக்கு 18 வயசு. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 18 வயசுல, இந்த 18 வயசுல உனக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இத பார், ஏன் முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும். கல்யாணம், என் கல்யாணம். இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை அடிச்சே சாவடிச்சு. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். செத்து தொலைறா. ப்ளீஸ் பா. அட பாவி, ஏன் இப்படி ஏமாத்துன? எழுதி கைய. வேண்டாம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் சுமதி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்.
டாக்டர் நீங்க சுமதி பக்கத்துல கொஞ்சம் துணைக்கிறங்க. ம். வெரி பேட். என்னாச்சு டாக்டர்? சுமதிக்கு ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருக்கு. She was forced to get married to a fraud guy. ஒரு அயோக்கியனை மேரேஜ் பண்ணதால she was totally shattered by the bad experience. அதுல அவங்க நொறுங்கி போயிட்டாங்க. லைஃபே முடிஞ்சு போச்சுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. That's why she is like that. அது மட்டும் இல்லாம வந்த இடத்துல மறுபடியும் she is affected by something bad. என்னது? சுமதியை இங்க யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? Yes, Abhi, that's true. சுமதி இங்க யாரையோ பார்த்து பயந்திருக்காங்க. He may be the killer. அவ இங்க தான் இருக்கா. என்னால இதை நம்ப முடியல டாக்டர். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, சுமதிய ஒருத்தர் ஏமாத்துனது எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த ஆளு இங்க இருக்கிறதும் இல்ல இவளை கொலை பண்ண முயற்சி பண்றதும் இதெல்லாம் நிஜமா இருக்கும்னு எனக்கு தோணல. No, I'm sure. இவ்வளவு விஷயமும் எனக்கு எப்படி தெரியும்? சுமதியோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இது எல்லாம் பதிஞ்சிருக்கு. இது தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. லக்கிலி இந்த விஷயம் தற்செயலா நமக்கு தெரிய வந்திருக்கு. நீங்க கவனமா இருக்கணும். எதுக்கும் நீங்க அந்த ஆள் இங்க எங்கேயாவது இருக்கானான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ஓகே டாக்டர். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். ஓகே? ஷூர் டாக்டர். ஓகே டாக்டர், நாங்க கிளம்புறோம். அபி, என்ன? ஐம் சாரி. போலாமா? வா, பாத்து. அட கண்ணன். அபிதானே நீங்க? ஆமா. நேத்து தானே நம்ம பார்த்தோம். சாரி, நேத்து தானே நம்ம சந்திச்சோம். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, நீங்க என்ன இங்க? என் சிஸ்டரை டாக்டர் கிட்ட காமிக்க வந்தோம். அப்படியா? ம். நான் எடுத்த போட்டோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? ஓ, நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி. இவரா? இவர் 2 தடவை பள்ளத்தாக்குல விழ போனால அப்ப இவர் தான் காப்பாத்தினாரு. ஆமா, தோ இவர்தான். இவனா? ஆமா அபி, இவர்தான். நல்லா பாருங்க, இவன் தானா? இவர்தான் அபி அன்னைக்கு காப்பாத்தினாரு.